சிறிய துளி பெரிய கடல். சென்னை நகரத்தின் அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகுந்த ஆர்வத்துடன் பாடம் படிக்க விரும்பினான், ஆனால் அவரது குடும்பம் மிகவும் ஏழையாக இருந்தது. ராமுவின் பெற்றோர் தினமும் பரம சமாளித்து, உணவிற்கே போராட வேண்டிய நிலையில் இருந்தார்கள். அதனால் ராமுவின் கல்விக்கு போதுமான வசதிகள் இல்லை. ஒரு நாள் ராமு பள்ளியில் அவருடைய ஆசிரியரிடம் தனது நிலையை பற்றி பேசினான். ஆசிரியர் அவரது ஆசைகளை புரிந்து கொண்டு, நீ தைரியமாக இருந்தால், கடினமாக உழைத்தால், நீ உனக்கேற்ற வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் என்று கூறினார். அந்த வார்த்தைகள் ராமுவுக்கு ஊக்கம் கொடுத்தது. அன்று முதல் ராமு எவ்வளவு கடினமாக வேலை செய்தாலும் கல்விக்கு நேரம் ஒதுக்கினான். அவர் தனது வீட்டு வேலைகளை செய்த பிறகு பள்ளிக்கு போய் பாடங்கள் படிக்கத் தொடங்கினான். அவன் குறுக்கீடுகளை கடந்து, எந்தவித அசம்பாவிதத்தையும் தாண்டி வெற்றியை நோக்கி நகர்ந்தான். பல வருடங்கள் கடந்து சென்றன. ராமு பல சோதனைகளை சந்தித்தாலும், அவனது உழைப்பும் விடாமுயற்சியும் அவரது கல்வியில் முன்னேற்றத்தை தந்தது. படிப்பினை முடித்து அச்சிறுவன் சிறந்த வேலையை பெற்றான். அப்போது தான் பெற்றோர்களுக்கு ஆதரவு அளிக்கும் பொறுப்பு வந்தது. அவன் தனது முதல்வரிய ஆசானுக்கு சந்தோஷமாக உழைத்துக்கொண்டு சென்றபோது, ஆசிரியர் மகிழ்ச்சியுடன், இன்றைக்கு நீயும் உன் முயற்சியும் உன் வாழ்க்கையை வெற்றி கண்டது. சிறிய துளிகள் கூடி பெரிய கடலாக மாறும் என்பதே இதன் சான்று என்றார். அந்த நாள் முதல் ராமு தன் வாழ்க்கையின் முழு அர்த்தத்தையும் புரிந்துகொண்டு, மற்றவர்களுக்கும் உதவியளிக்கத் தொடங்கினான். இக்கதையின் நோக்கம், சிறிய முயற்சிகளும் தடைகளை தாண்டி போராடும் ஆற்றலும் வெற்றியை நோக்கிச் செல்வதற்கு உதவும்.